உங்களுக்கு வந்து மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது. சாதி மத மூட நம்பிக்கைகள்லாம் அதிகமாக இருக்குது. சாதி வெறி அதிகமாக இருக்குது. மதத்தின் மீது ஒரு மோசமான மூட நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குது. மதத்தின் மீதான நம்பிக்கை மூட நம்பிக்கை தான். அது மாதிரி ரொம்ப சொகுசாக வாழணும், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குது. பெரிய வீடெல்லாம் கட்டணும், பெரிய பணக்காரர் ஆகணும், பகட்டு காட்டணும், வாழ்க்கையில் பிறர் பொறாமைப்படும்படி சொகுசாக வாழ வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணம்லாம் இருந்ததுன்னா உங்களால் மலிவான உணவுகள் இருக்குல்ல, அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் மலிவான உணவுகள். இதை சாப்பிடக்கூடாது. இதை தவிர்த்து விட்டு மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது, மீன்லாம் சாப்பிடக்கூடாது. இதை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கிழங்கு வகைகள், கீரை வகைகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், இந்த மாதிரியான ஐட்டங்களை வேக வச்சோ அல்லது பச்சையாவோ சாப்பிட்ணும். தேன் சாப்பிட்லாம், பால், மோர், தயிர் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்ணும். மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் உங்கள்கிட்ட சாதி வெறி அதிகமாக இருக்குது, நிறவெறி அதிகமாக இருக்குது, மத வெறி அதிகமாக இருக்குது, அல்லது சொகுசாக வாழ வேண்டும் என்கிற வெறி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களால் இந்த மலிவான உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, தோசை இதெல்லாம் உங்களால் நூடுல்ஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள்கிட்ட மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தால் உங்களால் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற மலிவான போதை உணவுகள், இதெல்லாம் போதை உணவுகள், இதெல்லாம் குற்ற உணவுகள், நோய்களை தருகிற உணவுகளை உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் மூட நம்பிக்கை உணவுகள், இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சாதி வெறி, நிறவெறி, இந்த மாதிரியான வெறி, மத வெறி, இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உருவானதுக்கே இந்த மலிவான உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரியான மலிவான உணவுகள் உண்டதால் தான் உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைகளே ஏற்பட்டது. ஏன்னா மூட நம்பிக்கைகளின் ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுனாக்கா, மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். அப்போ எல்லா வித மூட நம்பிக்கைகளும் ஆரம்பித்த இடம் எதுனா உணவிலிருந்து தான் ஆரம்பித்தது. உணவில் நாம் மூட நம்பிக்கைகளை கடைபிடித்த போது, மூட நம்பிக்கைகள் ஏற்பட்ட போது, உணவு உண்ணுகிற முறையில் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்ட போது தான் இந்த மாதிரி சாதி, மதம், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளும் ஏற்பட்டது. அதனால் மூட நம்பிக்கையின் ஆரம்பம் உணவில் தான் முதலில் ஆரம்பித்தது. முதல் மூட நம்பிக்கை எதுனாக்கா, உணவை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டது தான் முதல் மூட நம்பிக்கை. உப்பு என்பது மூட நம்பிக்கையின் முதல் படி. மனித உயிர்களின் முதல் மூட நம்பிக்கை எதுனா, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டது தான். அந்த உப்பு கலந்த அந்த செயற்கையான சுவை இருக்குல்ல, அந்த சுவையுடைய உணவுகள் தான் முதல் மூட நம்பிக்கை. உணவில் ஏற்பட்ட முதல் அந்த மூட நம்பிக்கை தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகமே உருவானது காரணம். இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு மூட நம்பிக்கை உலகம், மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட உலகம் இது. மூட நம்பிக்கை பார்த்தீங்களா, இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த இயந்திர அறிவியல் உலகம் பார்க்குறதுக்கு வானத்தில் விமானம் பறக்குது, ராக்கெட் போகுது, அப்புறம் கடலில் பார்த்தா கப்பல், சொகுசு கப்பல். இந்த இயந்திர அறிவியல் உலகமே எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இவ்வளோ அழகாக இருக்குது. மூட நம்பிக்கை தான் இவ்வளோ அழகு. ஆனால் அழகுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது ஆபத்தானது. மூட நம்பிக்கை என்பது பார்ப்பதற்கு தான் அழகாக இருக்கும், ஆனால் அது பழகுவதற்கு மிகவும் ஆபத்தானது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வது அவ்வளவு ஆபத்து நிறைந்தது, அழிவு நிறைந்தது. அதுவும் நமக்கு தெரியும், அப்படி தானே? இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அதே நேரத்தில் இது அழிவுகள் நிரம்பியதாகவும் இருக்கிறது. அதனால் மூட நம்பிக்கை என்பது எப்படின்னா, அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் பழகுவதற்கு ஆபத்தானது, வாழ்வதற்கு அது ஆபத்தானது. இந்த இயந்திர அறிவியல் உலகமே மூட நம்பிக்கை உலகம்தான். அப்போ இந்த மூட நம்பிக்கை உலகம் என்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, அதில் பழகுவதற்கும் வாழ்வதற்கும் ரொம்ப ஆபத்தானது, அழிவை தரக்கூடியது. அதுபோல் தான் மூட நம்பிக்கையின் தன்மையே அப்படிப்பட்டது தான். மூட நம்பிக்கை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், அழகாக இருக்கிற மாதிரி அது மேக்கப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே அழிவு தான், அவங்கள பெரிய ஆபத்து தான் அங்கே சிக்கிட்டு, அங்கே ஆபத்தில் போய் மாட்டிப்பாங்க. அதனால் நிறவெறி பாருங்கள், அது வெள்ளை நிறம், அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதன் மீது மக்களுக்கு ஒரு மோகம். அதுக்கு எதிராக வெள்ளை நிறமாக ஆகிவிட வேண்டும் என்கிற எண்ணம் மக்களுக்கு ஒரு மோகம். கருப்பு நிறமாக ஆகிவிடக்கூடாது, கருப்பு நிறத்தவரோடு சேர்ந்து விடக்கூடாது, கருப்பு நிறத்தவரை நம்மோடு சேர்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு நிறத்தவர்களை ஒதுக்குகிற அது அங்கேருந்து தான் நிறவெறியே வருது. அப்போது அந்த வெள்ளை நிறம் மோகம் உடையவர்கள் இருக்காங்களா, வெள்ளை நிறத்தில் இருப்பவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற மாதிரி, ஆனால் அவர்களிடம் பழகுவது ரொம்ப ஆபத்தான, அழிவை தருகிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதுதான் வரலாறாகவும் இருக்குது. பெரும்பாலான வெள்ளை நிறமுடைய மக்கள்
பார்ப்பதற்கு அழகாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம், பழகுவதற்கு ஆபத்தானவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரொம்ப கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமுடையவர்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவ்வுலக கருப்பு நிறத்தவர்களை அடிமைப்படுத்துகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்புறம் ஆதிக்கம் செலுத்துகிறவங்க அடிமைப்படுத்துகிறவர்களாக பாதிக்கப்பட்டவர்களாக யார் இருந்திருக்காங்கன்னா கருப்பு நிறத்தவர்கள் தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த நிலை கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. அதனால் கடந்த காலங்களில் வெள்ளை நிறமுடையவர்கள் அதை பார்த்து தான் மக்கள் மயங்கினாங்க. ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் பழகுவதற்கு கடந்த காலங்களிலாம் ஆபத்தானவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களால் அழிவுகளும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் சாதி வெறி, பொருளாதார உயர்வு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதார உயர்வு எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் யார் உயர்ந்தவர்களாக இருப்பாங்கனாக்கா உயர்ந்தவர்கள் எல்லாமே வெள்ளை நிறத்தவர்கள் தான். பெரும்பாலானவர்கள் வெள்ளை நிறமுடையவர்களாக தான் இருப்பாங்க. வெள்ளை நிறத்தில் இருந்து விட்டாலே அவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆதிக்க குணம் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா அவங்கள வியந்து பார்ப்பாங்க. அது அவர்களுக்கு ஊக்கமாகவும் அமையும். கருப்பாக இருக்கிறவங்களுக்கு அவங்க தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. அவங்கள யாரும் அவ்வளோ ஈஸியாக பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. வெள்ளை நிறத்தவர்கள் இயல்பாகவே அவங்க வெள்ளை நிறத்தோடு இருந்துட்டாலே வியந்து பார்ப்பாங்க. அது அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு